நம்ம எல்லாருமே ஜிம்முக்கு போறோம், பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா இது ஒரு முன்னேற்றமோ இல்லையேன்னு தோணும் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, சும்மா ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது. ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்மார்ட்டான பிளானுக்கு பேரு தான் பீரியாடைசேஷன். அதாவது உங்க ஒர்க் அவுட்டை ஒரு குழப்பமான கலவையா இல்லாம ஒரு தெளிவான திட்டத்தோட பண்றது. இந்த கேள்வியே நம்ம மனசுல எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய அத்லெட்ஸ்லாம் வருஷத்துக்கு வருஷம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் ஏன் ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறோம்? இதுக்கு பதில் தெரிஞ்சா போதும், நீங்களும் உங்க கேம்ல அடுத்த லெவலுக்கு போகலாம். ஏன்னா சும்மா ஏதோ ஞாபகம் வந்த ஒர்க் அவுட்டை பண்றதுக்கும் ஒரு குறிக்கோளோட திட்டமிட்டு பண்றதுக்கும் நிஜமாவே மலையளவு வித்தியாசம் இருக்கு. பாருங்க, இங்க ரெண்டே வழிதான் இருக்கு. ஒரு வழி ஒரு பிளானும் இல்லாம தோன்றதெல்லாம் பண்றது. அதோட முடிவு தேக்க நிலை, விரக்தி, அப்புறம் இது நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுறது. ஆனா இன்னொரு வழி இருக்கு, ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானோட போறது. இதுல வளர்ச்சி கேரண்டி. எப்போ நம்ம பீக் ஃபார்ம்ல இருக்கணும்னு நாமளே முடிவு பண்ணலாம். நம்ம உடம்பு சோர்வடையாம பாத்துக்கலாம். சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. சரி, இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங்னு சொல்றோமே, அது எப்படி தான் வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் சூப்பர் காம்பன்சேஷன். வாங்க, அந்த ரகசியம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மூணு வார்த்தை தான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ், ரெக்கவர், அடாப்ட். அதாவது அழுத்தம், மீட்பு, தழுவல். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா முன்னேற்றத்தோட சூத்திரமே இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க. அப்புறம் அதுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்குறீங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தா சமாளிக்கணும்னு தன்னைத்தானே இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்குது. இதுதான் அடாப்டேஷன். சரி, இந்த சூப்பர் காம்பன்சேஷன் சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ட்ரைனிங் ஸ்டிமுலஸ். அதாவது நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, உடம்பு சோர்வாகுது, எனர்ஜி குறையுது. ஸ்டெப் 2, காம்பன்சேஷன். நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்க உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு போன எனர்ஜியை திரும்ப கொண்டு வருது. ஸ்டெப் 3, இதுதான் மேஜிக், சூப்பர் காம்பன்சேஷன். உங்க உடம்பு போன தடவை இருந்த மாதிரி இருந்தா பத்தாது போலன்னு யோசிச்சு முன்ன இருந்ததை விட ஒரு படி மேல இன்னும் ஸ்ட்ராங்கா தன்னை ரீபில்ட் பண்ணிக்குது. ஆனா இங்க ஒரு பெரிய ஆணா இருக்கு. ஸ்டெப் 4, இன்வல்யூஷன். சரியான டைம்ல நீங்க அடுத்த ஒர்க் அவுட்டை கொடுக்கலனா கஷ்டப்பட்டு கிடைச்ச அந்த எக்ஸ்ட்ரா பவர் அப்படியே மெதுவா கரைஞ்சு போயிடும். அதனால டைமிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோட்ல சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் இந்த சூப்பர் காம்பன்சேஷன் நடக்கும்போது நீங்க ஒரு புது லெவலுக்கு போறீங்க. உங்களுடைய புது பேஸ் லைன், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டே பழையதை விட ஹையரா இருக்கும். ஒரு படிக்கட்டுல அடுத்த படிக்கு ஏறுற மாதிரி தான். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ இந்த சூப்பர் காம்பன்சேஷன் சைக்கிள சும்மா நடக்கிற போக்குல விடாம நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக திட்டமிட்டு பயன்படுத்துற ஒரு சிஸ்டம், அதுக்கு பேர் தான் பீரியடைசேஷன். இதுதான் நம்மளோட மாஸ்டர் பிளான். இதுதான் அதுக்கான டெக்னிக்கல் டெஃபினிஷன். ஆனா சிம்பிளா சொல்லணும்னா என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான போட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு மாரத்தான் ஓடணும்னு ஒரு கோல் செட் பண்றீங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸோட உச்சத்துல இருக்கணும். அதுக்காக உங்க ட்ரைனிங்க மாசக்கணக்குல, வாரக்கணக்குல திட்டமிட்டு வரிசைப்படுத்துறதுக்கு பேர் தான் பீரியடைசேஷன். இத ஒரு வீடு கட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாம சும்மா செங்கல்ல அடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த வீடு ஒழுங்கா வருமா? வரவே வராது. அதே மாதிரி தான் ட்ரைனிங்கும். பீரியடைசேஷன்ங்கிறது உங்க ட்ரைனிங்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட். எந்த செங்கல்ல எப்போ வைக்கணும்னு சொல்ற மாதிரி எந்த ஒர்க் அவுட்டை எப்போ பண்ணணும்னு இது தெளிவா சொல்லும். ஓகே, இந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்குறாங்க? இதுக்கு சில பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் சைக்கிள்ஸ், அதாவது சுழற்சிகள். வாங்க அத பத்தி பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது மைக்ரோ சைக்கிள். இதுதான் இந்த பிளானோட மிகச்சிறிய யூனிட். சிம்பிளா சொன்னா இது உங்களுடைய வாராந்திர பிளான். திங்கள் என்ன பண்ணணும், செவ்வாய் என்ன பண்ணணும், எவ்வளோ ஹெவியா பண்ணணும்னு சொல்றது தான் இந்த மைக்ரோ சைக்கிள். பொதுவா இது 7 நாள் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி சில மைக்ரோ சைக்கிள்ல, அதாவது சில வாரங்களை ஒன்னா சேர்த்தா அதுக்கு பேரு மெசோ சைக்கிள். இது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை மையமா வச்ச ஒரு ட்ரைனிங் பிளாக். உதாரணத்துக்கு, அடுத்த 4 வாரம் நம்ம ஃபோக்கஸ் முழுக்க ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது ஒரு மெசோ சைக்கிள். கடைசியா வர்றது மேக்ரோ சைக்கிள். இத ஆனுவல் பிளான் கூட சொல்லலாம். பல மெசோ சைக்கிள்களை ஒண்ணுக்கொன்னு தொடர்பு படுத்தி ஒரு முழு வருஷத்துக்கான ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குனா அதுதான் மேக்ரோ சைக்கிள். இதுதான் உங்க முழு பயணத்துக்கான அந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட். ஓகே, இப்போ நமக்கு பில்டிங் பிளாக்ஸ், அதாவது சைக்கிள்ஸ் பத்தி தெரியும். இந்த சைக்கிள்ஸை வச்சு எப்படி ஒரு வருஷத்துக்கான முழு திட்டத்தை ஒரு 3 முக்கிய கட்டங்களா, அதாவது ஃபேஸஸா பிரிக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கான ட்ரைனிங் பிளான்ல பொதுவா இந்த 3 முக்கிய கட்டங்கள் இருக்கும். 1, ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்,
அதாவது தயாரிப்பு கட்டம். 2வது காம்படிட்டிவ் ஃபேஸ், அதாவது போட்டி கட்டம். 3வது டிரான்சிஷன் ஃபேஸ், அதாவது மாற்றல் கட்டம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. முதல்ல ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். இந்த கட்டத்தோட முக்கிய நோக்கமே ஒரு வலுவான அடித்தளம் போடுறது தான். இங்க ட்ரெயினிங்கோட வால்யூம், அதாவது நீங்க எவ்வளோ நேரம் பயிற்சி செய்றீங்கங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளோ கடுமையா பண்றீங்கங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரேஸ் காருக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினை உருவாக்குற மாதிரி. இப்போதைக்கு ஸ்பீட் முக்கியம் இல்ல, இன்ஜின் கெப்பாசிட்டி தான் முக்கியம். அடுத்து காம்பரேட்டிவ் ஃபேஸ். இப்போ சீன் அப்படியே மாறும். நாம கஷ்டப்பட்டு கட்டின அந்த இன்ஜினை ரேஸ் ட்ராக்ல இறக்கி டாப் ஸ்பீட்ல ஓட்ட போறோம். அதனால ட்ரெய்னிங் வால்யூம் கம்மியாகும், ஆனா இன்டென்சிட்டி உச்சத்துக்கு போகும். நம்மளோட முக்கியமான போட்டிகளுக்கு உடம்ப தயார்படுத்துற நேரம் இதுதான். கடைசியா டிரான்சிஷன் ஃபேஸ். நிறைய பேர் இந்த கட்டத்தை தப்பா புரிஞ்சுப்பாங்க. இது முழுசா ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, இது ஒரு ஆக்டிவ் ரெக்கவரி பீரியட். ஒரு பெரிய ரேஸுக்கு அப்புறம் காரை சும்மா ஓரமா நிறுத்தாம அதுக்கு ஒரு முழு சர்வீஸ் பண்ணி அடுத்த ரேஸுக்கு தயார் பண்ற மாதிரி தான் இதுவும். உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான ஒரு ரீசார்ஜ் டைம். சரி, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிம்பிளான பார்வையில பார்க்கலாம். அதாவது ஒரு வருஷம் முழுக்க ட்ரெய்னிங் வால்யூமும் இன்டென்சிட்டியும் எப்படி ஒன்னோட ஒன்னு மாறுதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ல வால்யூம் அதிகமா ஆரம்பிச்சு போக போக குறையுது. ஆனா இன்டென்சிட்டி கம்மியா ஆரம்பிச்சு போக போக அதிகமாகுது. ஒன்னு ஏறுனா இன்னொன்னு இறங்குது பாத்தீங்களா? அடுத்து காம்படிட்டிவ் ஃபேஸ்ல வால்யூம் கம்மியா இருக்கு, ஆனா இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. கடைசியா டிரான்சிஷன் ஃபேஸ்ல ரெண்டுமே ரொம்ப கம்மி. இதேலோ தற்செயலா நடக்கிறதில்ல, இது ஒரு பக்காவான பிளான். ஆக இந்த முழு விவாதத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றிகரமான ட்ரெய்னிங்கிறது சும்மா வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யறது மட்டும் இல்ல. நீங்க எப்படி வேலை செய்றீங்க, எப்போ வேலை செய்றீங்கிறத ஒரு வருஷம் முழுக்க திட்டமிட்டு நிர்வகிக்கிறது தான். அந்த ஸ்மார்ட்டான நிர்வாகத்துக்கு பேர் தான் பீரியடைசேஷன். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க ட்ரெய்னிங்கிறது திங்கக்கிழமை செஸ்ட், செவ்வாய்க்கிழமை லெக்ஸ்னு போற ஒரு ஒர்க் அவுட் லிஸ்டா, இல்ல ஒரு குறிப்பிட்ட உச்சத்தை அடையறதுக்காக கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையான திட்டமா? இதுக்கான பதில்ல தான் உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றமே அடங்கியிருக்கு.